மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி. திருச்செங்கோட்டிலிருந்து குமராபாளையம் செல்கின்ற சாலையில் ஆனங்கூர் பகுதியில் 2 ரயில்வே கடவுகள் இருக்கின்றன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நான் இந்த சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு அவரும் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். 4 ஆண்டு காலமாக அது மிகவும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்ற காரணத்தினால நான் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பாலம் கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா என்பதை கேட்பதோடு, திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்கின்ற சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு பள்ளிப்பாளையம் பகுதியில் பாலம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிகவும் மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விரைந்து முடிக்க வேண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக என்னிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கார். அதனோட முக்கியத்துவம் கருதி தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த சாலை 4 வழி சாலை ஆக்குவதும் சரி, அதே போன்று ஆர்ஓபி ரயில்வே பாலம் கட்டுவதிலும் சரி முக்கியத்துவம் தந்து அதற்கு வேண்டிய இந்த ரயில்வே பாலத்தை பொறுத்தவரைக்கும் டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 வழி சாலை என்பது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகமான 4 வழி சாலையை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறது நாங்கள் முக்கியத்துவம் கருதி இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்திருக்க வேண்டி அந்த துறை சார்பாக எடுத்துக்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.